ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகாலயா எம்ப்ராய்டரி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரூச் ஒர்க் ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கான திங்ஸ் என்னென்ன வேணுங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒயர் வேணும், அதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக் கலரில் மேட்சிங் சீவிங் த்ரெட்டு, கட்டர் அண்ட் நார்மல் நீடில் இதெல்லாம் தான் தேவைப்படும். இப்போ வந்து நான் வேஸ்ட்டாக ஒரு நூல்கண்டு எடுத்துக்கிறேன். அதை வச்சு தான் நம்ம பெட்டல் ரெடி பண்ண போகிறோம். எனக்கு இந்த சைஸ் பெட்டல் வேணுங்கிறதுனால நான் இந்த நூல்கண்டை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் பெட்டல் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஒயர் எடுத்து அந்த நூல்கண்டை சுற்றியும் 2 or 3 ரவுண்டு வந்து நான் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு கொஞ்சம் விட்டுட்டு அந்த ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறேன். அதை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன், பிரிஞ்சு வராத மாதிரி. அதே வெளியே எடுத்துக்கிறேன். இப்போது இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, நீங்கள் இப்படியே பண்ணுறதுனால பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திலகம் ஷேப் மேக் பண்ண போகிறேன். அதனால் கையிலேயே வந்து கொஞ்சம் திலகம் ஷேப் மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா கீழே இருக்கிறத வந்து கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுறேன். இப்போது நெட் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒயரை வந்து சென்டரில் வைங்க. வச்சுட்டு அதை கிராஸாக ஃபோல்ட் பண்ணுங்கள் அந்த ஃபேப்ரிக்கை அது மேலே வச்சு. இப்போது அந்த ஒயரை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக் மேலே. இப்போ சைடில் 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் வந்து எண்ட் ஆகிற இடத்துல நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃபிங்கர்ஸ் வச்சு. ஒரு லைட் ஸ்விட் ட்விஸ்ட் கொடுத்துட்டு அந்த சீவிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். எடுத்து அதை நல்லா சுற்றி விடுங்க, சுற்றி கட்டிக்கோங்க அது அந்த பெட்டலை. லைட்டாக 4-5 சுற்றி சுற்றுங்க. சுற்றிட்டு பூ கொட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு நான் அதை செக்யூர் பண்ணிக்கிறேன். நாட் போட்டு லாக் பண்ணிடுவேன். இப்போ த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறேன். கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி தான் எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ அவ்வளோ ரெடி பண்ணிக்கோங்க. எந்த சைஸ் ஃப்ளவர் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் எல்லா பெட்டல்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் தான் நான் வந்து எல்லா பெட்டல்ஸையும் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பெட்டல் எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள் மேலே கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பெட்டலோட பாட்டமில் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள், டாப் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம 3D எஃபெக்ட் இருக்கும். அதனால தான். ஜஸ்ட்டு நீடில் வெளியே எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டு வந்து ஃபேப்ரிக் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க் வந்து நீங்கள் ஃபேன்சி சாரீஸோட ப்ளவுஸில், ஸ்டிச் ப்ளவுஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். கிட்ஸ் ட்ரெஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பெட்டல் எடுத்து நான் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் கூட கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஆரி எம்ப்ராய்டரி தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நான் அந்த சர்க்கிளை சுற்றியும் ஒரு லேயர் பெட்டல்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன்.
இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு பெட்டலையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். பாட்டம்லேயே பண்ணுங்கள். இது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பெட்டல்ஸ் நகராது. இப்போ இதை சுற்றியும் நான் வந்து எல்லா பெட்டல்ஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம இந்த ஃப்ளவர் 2 லேயராக பண்ண போகிறோம். கீழே லேயர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு, மேலே லேயரும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ அந்த சென்டரில் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்காக ஏதாவது பீட்ஸு, ஸ்டோன்ஸு எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை கொடுத்து இங்கே கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து பேர்ல் பீடு தான் கொடுக்க போகிறேன். பெரிய சைஸ் பேர்ல் பீடு சென்டரில் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பேர்ல் கலர்லேயே நீங்கள் சீவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை சுற்றியும் நான் கிளிப் ஸ்டோன் வந்து கொடுக்க போகிறேன். கிளிப் ஸ்டோனில் அடியில் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி நான் சுற்றியும் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். ஈஸியான ஒர்க்கு தான், கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நீட்டாக அவ்வளோதான் இருக்கும். பாருங்கள், கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்படியே விட்டுறதுனாலும் விட்டுடலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹேங்கிங்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன், 3 லேயர்ஸு. அதுக்கு வந்து நீடில் ஜஸ்ட் வெளியே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பீட்ஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் வந்து சீவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பீட்ஸை நம்ம லோட் பண்ணி ஹேங்கிங்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து பர்பிள் கலர் பீடு வந்து ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு என்ன பீட் வேணுமோ அதை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிக்கோங்க. த்ரீ டாட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த 3 டாட்ஸில் தான் நான் 3 ஹேங்கிங்ஸ் வந்து நான் மேக் பண்ண போகிறேன். இப்போ எல்லா பீட்ஸையும் நான் உள்ளே கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்க ஒரு பீடை மட்டும் எடுத்து விட்டுட்டு நீடில் திரும்ப உள்ளேயே இன்சர்ட் பண்ணணும். நல்லா பாருங்கள், அந்த பீட்ஸ்குள்ளேயே மறுபடியும் நீடில் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீடில் சின்னதுங்கனால ஒரு ஃபுல்லாக பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பீட்ஸாக உள்ளே விட்டு நான் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம எங்கேருந்து நீடில் வெளியே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடில் பஞ்ச் பண்ணிடுங்க. த்ரெட்டை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற 2 ஹேங்கிங்ஸையும் நான் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃபைனல் ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பிரகாலயா எம்ப்ராய்டரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.